தொகுதி மறுவரையறை என்பது சீர்திருத்தம் அல்ல, அதிகார மறுசீரமைத்தல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? தொகுதி மறுவரை என்பது சீர்திருத்தம் அல்ல, அது ஆற்றலை மறுசீரமைத்தல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாடாளுமன்றத்தின் அடித்தளத்தையே திட்டமிட்டு ஆதரித்து வருவதாகவும், விவாதத்திற்கும் பொறுப்பு ஆற்றிடத்திற்கும் ஒரு முன்னோட்டமாக வேண்டியதாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை உறுப்பினர்களை பேசுவதற்கோ அல்லது தங்களின் மக்களின் பிரதிநிதிப்படுத்துவதற்கோ நியாயமான நேரம் கூட கிடைக்காத ஒரு வேற்றுமை தான் நிறைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இடங்களை அதிகாரப்பூர்வதற்காக முன்மொழி, அதே போல குறைந்தபட்ச அரசிடமிருந்து தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை கேட்க வேண்டும், அந்த கோரிக்கைகளை கூட கேட்க மனமில்லாமல் இருப்பதாகவும், இது செலவினங்களை அதிகரித்து வரி செலுத்துவோர் மீது சுமையை ஏற்றி நாடாளுமன்ற செயல் திட்டத்தை தரத்தையும் குறைந்துவிடுவதாக இருப்பதாக கூறுகிறார். அதே போல இது இந்தியாவின் மாநிலங்களின் ஒன்றிணையும் என்று வரைக்கும் நோக்கத்திற்கு முரணானது என்றும் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களின் குரல்களை புறக்கணிப்பதும், அதே போல அர்த்தமுள்ள கலந்தாலோசனையை தவிர்ப்பதும் ஜனநாயகம் அல்லாததை நியாயப்படுத்துவதுமாக இது இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது இந்தியாவின் கூட்டாட்சி மற்றும் பன்முகத்தன்மைக்கு சீர்குலைக்க ஒன்றாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த நடவடிக்கை தென்னிந்தியாவின் குரலை ஒடுக்கும், அதே வேளையில் பாஜக ஆளுகின்ற வட மாநிலங்களை பொறுத்தவரையிலும் இது சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார். அதே போல இது ஒரு நடுநிலையான நடவடிக்கை அல்ல எனவும், இது திட்டமிட்டு அரசியலமைப்பையும் அதே போல வட மாநிலங்களில் ஒரு மடங்கு இடத்தையும் பெற்றுள்ளதாகவும் இது இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தெற்கின் பங்கு என்பது சுமார் 24% அளவில் சேதமடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்றதாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களை தண்டிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பல்வேறு கடிதங்களை எழுதியிருந்தாலும், இந்த சூழலில்தான் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த செயலை நடைபெறக்கூடிய நேரம் கடுமையான சந்தேகத்தை எழுப்புகிறது எனவும், மாநில தேர்தலுக்கு மத்தியில் இத்தகைய தொலைநோக்குடைய முடிவை ஏன் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பெண் வாக்காளர்களை பாதிக்க முயன்ற முந்தைய முயற்சியை போலவே இதுவும் தேர்தல் பிரச்சார கதைகளாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நான் இதை தெளிவாக கூறுகிறேன் எனவும், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் வலுவாக ஆதரித்திருக்கிறோம் எனவும், ஆனாலும் இடங்களை அதிகரிக்காமல் பொறுப்புடன் செயல்படாமல் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இது செயல்படுத்த வேண்டியதாக இருப்பதாக கூறுகிறார். நோக்கம் உண்மையாக இருந்தாலும் தற்போதுள்ள கட்டமைப்புக்குள்ளேயே அதை உடனடியாக செயல்படுத்துவது எதுவும் தடையாக இந்த நடவடிக்கை முறையான கலந்தாலோசனையின்றி மாநிலங்களின் சட்டத்திட்டங்களை விரிவுபடுத்தவோ அல்லது புனரமைக்கவோ நிதி ஒதுக்காமல் அவற்றின் மீது இருக்கக்கூடிய நிதி சுமையை அதிகரிக்க கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது கூட்டாட்சிக்கு முறையான மீதான நேரடி தாக்குதலாக பார்க்கப்படுவதாகவும், இது சீர்திருத்தம் அல்ல எனவும், இது அதிகாரத்தை குவிக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை பலவீனப்படுத்தவும், தெற்கு பகுதியை ஒடுக்கவும், சமூக நீதி குரலை வடிவமைக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நொடுக்கும் செயலாக பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். தேசம் பதில்களை அகற்றி இருப்பது தலைகுனியாது எனவும், ஏன் இந்த அவசரம் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.